இதுவரையும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? திணை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தமிழ்ல திணை என்பது இருவகைப்படும் இல்லையா? உயர்திணை, அஃறிணை 2. பால் பத்தி பார்த்தோம். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பால் 5 வகைப்படும். 3 என்ன பார்த்தோம்? இடம் பத்தி பார்த்தோம். இடம் மூவகை இடங்கள் தான் சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம். இடம் 3. இடம் 3 வகை. அடுத்து என்ன பார்க்க போறோம்? எண் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க சிலபஸ்ல ஒருமை பன்மைன்னு கொடுத்துருக்காங்க. எண் 2. எண் 2 வகை. அது என்னென்னது? ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை இல்லையா? ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழு பத்தி பார்க்க போறோம். வழு இல்லைங்களா? இந்த இடத்துல தான் முக்கியமானது. இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. வழு. வழு என்றால் என்ன? வழு இலக்கண முறைப்படியும் இலக்கண முறை இலக்கணத்தை பின்பற்றாமல் பேசுவதும் எழுவதும் வழு எனப்படும். அப்போ வழு எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். வழு எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அப்போ வழு என்றால் என்ன? இலக்கணத்தின்படி பேசாமல் விட்டு விடுவது, இலக்கணத்தின்படி பிழையை விடுவது வழு எனப்படும். வழு 7 வகைப்படும். அது என்னென்ன? திணை வழு. திணை வழு முதல் வகை. திணை வழு. பால் வழு. இடம் வழு. கால வழு. வினா வழு. விடை வழு. மரபு வழு. இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். ஒன்றா நம்ம என்ன பண்ணலாம்? இதை பார்க்கலாம். முதல்ல திணை வழுன்னா என்ன? திணை எத்தனை வகைப்படும்? நம்ம பார்த்தோம் 2 வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அஃறிணை, உயர்திணை. உயர்திணைன்னா என்ன? மனிதரும் நரகரும். அவது மனிதர் அல்லாதவற்றை, உயர்திணை அல்லாதவற்றை சொல்வது அஃறிணை அல்லாத திணை. உயர்திணை, அஃறிணை. உயர்திணை, அஃறிணை. இந்த திணையை பொருத்தம் இல்லாமல் சொல்வது திணை வழு எனப்படும். எனது திணையினுடைய பொருத்தம் இல்லாமல் இருப்பது திணை வழு. இப்போ பால் வழுனா என்ன? பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். உயர்திணை பால்கள் 3: ஆண்பால், பெண்பால், பலர்பால். அஃறிணை பால் என்னென்னது? ஒன்றன் பால், பலவின் பால். இந்த 5 பால்களையும் மாற்றி மாற்றி சொல்வது, பால் பொருத்தம் இல்லாமல் சொல்வது பால் வழு. இடம் என்றால் என்ன? இடம் தமிழில் 3 வகைப்படும். அதான் மூவிடம். என்னது? தன்மை, பன்மை, படர்க்கை. மன்னிக்கிறோம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை பற்றி சொல்வது தன்மை. முன்னால் இருப்பவரை சொல்வது முன்னிலை. முன் கூட்டல் நிலை. முன்னிலை நம்ம எப்படி எழுதலாம்? முன்னிலை, முன் கூட்டல் நிலை. முன்னால் இருப்பவரை சொல்வதால் அது முன்னிலை. படர்க்கை, தன்மையும் முன்னால் இருப்பவரையும் தவிர்த்து 3ஆம் நபரை சொல்வது படர்க்கை. இங்க ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லலாம்? 3rd person அப்படின்னு சொல்லலாம். முன்னிலை. காலம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். மூவகை காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலத்தில் மாற்றி மாற்றி சொல்வது எதிர்கால விகுதியை
நடந்த நிகழ்காலத்திற்கு சொல்வது, நிகழ்காலத்திற்கான விகுதியை இறந்த காலத்திற்கு மாற்றி மாற்றி பயன்படுத்துவது என்னது? காலவழு. வினாவழு. வினான்னா என்ன? ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, அப்போ சம்பந்தம் இல்லாமல் கேள்வி எழுப்புவது, இது வினாவழு. சம்பந்தம் இல்லாமல்னா என்ன? இப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்? விடை, நமக்கு என்ன விடை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வினாவை கேட்கணும். சம்பந்தம் இல்லாமல், அதாவது தவறான வினாவை கேட்பது விடை. விடைன்னா என்ன? அவங்க கேட்ட கேள்வி என்னவோ கேள்விக்கு சரியான பதிலை தராத விடை விடை. இது மரபு. மரபுன்னா என்ன? முன்னோர் ஒரு சொல்லை எவ்வாறு வழங்கி வந்தனரோ அதே போல திருப்பி நாமும் அதே சொல்லி அதே போல வழங்குவது மரபு. அதில் தவறை விடுவது என்னது? மரபு வழு எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன். குயில் குயில் கூவும், கிளி பேசும் பேசும். இத மாத்தி நாம என்ன பண்ணணும் சொல்லிடணும்னு வைங்களேன். கிளி பேசும் அப்படின்னு சொன்னா அது தவறு. குயில், மன்னிக்கணும், குயில் பேசும் அப்படின்னு சொன்னா தவறு. கிளி கூவும் அப்படின்னு சொன்னா தவறு. அப்போ முன்னோர்கள் என்ன பெயரால் அதை சொன்னார்களோ அதே பெயரால் நாமும் அழைப்பது, நாமும் அதே போல பேசுவது மரபு. அதில் அவர்களுக்கு மாற்றி, மரபுக்கு மாற்றி பேசுவது மரபு வழி. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? வழு 7 வகைப்படும். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வழு எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அதுல ஒவ்வொன்றுக்கும் புத்தகத்தில் என்ன எடுத்துக்காட்டு இருக்கோ அதே எடுத்துக்காட்டை நாமும் செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? திணை வழு. திணை வழு. திணை வழுன்னா என்ன? திணைனா ஏற்கனவே தெரியும், உயர்திணை, அக்ரிணை. வழு செழியன் வந்தது. இது வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. இதையே நாம பார்ப்போம். செழியன் 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 என்றது என்னது? ஒரு ஆண் பால், உயர்திணை. வந்தது, இந்த இடத்துல என்ன முடியுது? தூல முடியுது. தூங்கிறது என்ன விகுதி? அக்ரணிக்கான விகுதி இல்லையா? அக்ரணிக்கான விகுதி உயர்திணைக்கு பயன்படுத்தி இருப்பதால் இது வந்து திணை வழு. அப்போ இது வந்து வழு. அப்போ வழாநிலை என்ன? இதனுடைய சரியான இது என்ன? வழாநிலை. வழாநிலை என்னது? செழியன் வந்தான். செழியன் வந்தான். வழுக்கும் வடாநிலைக்கும் என்ன எடுத்துக்காட்டு? என்ன ஒரு வேறுபாடு பாருங்க. இந்த இடத்துல அக்ரிணிக்கு தேவையான விகுதியை போட்டிருக்கோம், அது தவறு. இது உயர்திணை என்பதால் உயர்திணை விகுதி வரணும். ஆண், அன், அன், ஆண் இதெல்லாம் வரணும். சரிங்களா? இதெல்லாம் உயர்திணை. தூ அக்ரிணை விகுதி, இது வரக்கூடாது. இந்த இடத்துல என்னது? வரக்கூடாது. பால் வழு. பால்னா என்ன? 5 வகைப்படும். ஆண் பால், ஜெண்டர். ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்? ஜெண்டர். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதில் பாலுக்கு ஏற்ற விகுதி வராமல் எழுதுவது பால் வழு எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன். மாடு வந்தான். மாடு என்பது ஒரு அக்ரிணை. வந்தான் இது உயர்திணை, அண்ணில் முடியுது, உயர்திணை விகுதி. அக்ரிணைக்கு உயர்திணை விகுதியை பயன்படுத்துவது தவறு. எனவே இது வந்து பால் வழு. இதுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை நாம இப்ப பார்த்துட்டு போவோம்.
இந்த இடத்துல கவனிங்க. கண்ணகி அப்படிங்கிறது என்ன? பெண்பால் இல்லையா? பெண்பால். கண்ணகிங்கிறது பெண்பால். ஆனா அவருக்கு பயன்படுத்தக்கூடிய விகுதி ஆண், ஆண் பால் விகுதி. பெண்பாலுக்கு ஆண் பால் விகுதியை பயன்படுத்தியது என்னது? தவறு. எனவே இது பால்வழு இல்லையா? அப்போ வழா நிலை என்ன? வழு இல்லாத தொடர் என்ன? கண்ணகி பெண்பால் இல்லையா? கண்ணகி வந்தாள், ஆள், ஆள் விகுதி, ஆள் விகுதி. அப்போ ஆண் விகுதி, இது ஆண் பாலுக்கான விகுதி, இது பெண் பாலுக்கான விகுதி. அப்போ பெண் பாலுக்கு பெண்பால் விகுதியை பயன்படுத்தணும், ஆண் பாலுக்கு ஆண் பால் விகுதியை பயன்படுத்தணும். இதை மாத்தி பயன்படுத்துவது பால்வழு. நமக்கு நல்லா தெரியும், இடம் மூவகைப்படும். மூவிடம், மூவிடம் என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைன்னா என்ன? தம்மை குறிப்பது தம்மை, தம்மை, என்னை, நான் அப்படின்னு குறிப்பது தன்மை, தன்மையை குறிப்பது தன்மை. முன்னிலை, முன் கூட்டல் நிலை, முன்னால் இருப்பவர், முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. படர்க்கைனா என்ன? நான் தன்மையையும் முன்னால் இருப்பதையும் தவிர்த்து மூன்றாம் நபரை குறிப்பிடுவது படர்க்கை. இப்போ இது மூவகை இடங்கள்னு பார்த்துட்டோம். இப்போ இடவழுன்னா என்ன? நீ வந்தான், நீ வந்தான், நீ வந்தேன். இந்த இடத்துல கவனிங்க, நீ என்பது முன்னிலை, இது முன்னிலை பெயர் சொல்ல, முன்னிலை பெயர். இந்த முன்னிலை பெயருக்கு என்ன பண்ணிருக்க? ஆண். இந்த இடத்துல ஆண் விகுதி, இந்த இடத்துல ஏன் விகுதி. இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. ஏன் விகுதி. ஏன் ஏன் வருது? தன்மை, தன்மை வினைமுற்று, இது தன்மை வினைமுற்று. தன்மை வினைமுற்று. அப்போ முன்னிலைக்கு தன்மை வினைமுற்றியை பயன்படுத்துவது என்னது? தவறு. அதனால் இது வந்து இடவழு. அப்போ இது சரியா என்ன வரணும்? வழாநிலை என்ன? இது வழு. அப்போ வழாநிலை என்ன? வழாநிலை. நீ வந்தாய், நீ வந்தாய், ஆய், வந்தாய்ங்கிற விகுதியை பயன்படுத்தி இருக்கணும் இல்லையா? ஏன் விகுதியை பயன்படுத்து தவறு. அதனால் இது வந்து இடவழு.